இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பல வகையான மக்கள் இருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரையும் நம்பிட முடியாது. நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுன்னு நினைப்போம். ஆனால் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது, நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் அவங்கக்கிட்ட இருந்து தேவைப்படும் போது, இல்லை என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் முடியாதுன்ட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் கஷ்டப்படும் போது கூடவே இருந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி நம்ம கஷ்டப்படுறத பார்த்து அவங்க உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. ஒரு சிலர் ஜென்யூனாகவே நம்மளுக்கு ட்ரூவாக இருந்து எல்லா சிச்சுவேஷன்ஸ்லேயும் கூட இருப்பாங்க. ஆனால் நம்மளால் எல்லாரையும் நம்ப முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நேரம் எல்லாத்தையும் மாற்றும். ஆனால் இந்த ஒருத்தவங்களை நீங்கள் 100% நம்பலாம். என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்கள் கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்படுற மாதிரி உங்களை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. யாராது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு யார்? நம்ம ஏசப்பா தாங்க. வேதத்தில் பாருங்கள், 1 பேதுரு 2:6 போட்டிருக்கு, விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லைன்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நீங்கள் ஏசப்பா மேலே முழு மனசோடு விசுவாசத்தை வைக்கும் போது ஏசப்பா நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகிற மாதிரி விட்டுறவே மாட்டாருங்க. மனுஷங்களை மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் போகிற தேவன் அவர் கிடையாதுங்க. செய்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வேண்டியதை, நம்ம மனசில் ஆசைப்பட்டதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற ஏசப்பா தான் நம்ம ஏசப்பா. அதனால் உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஏசப்பா மேலே வைங்க. அவரை நம்புங்க. நிச்சயமாக உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். அதே போல் உங்களை யாரெல்லாம் மட்டம் தட்டணும், எப்படியாவது அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியும் நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். அதனால் ஏசப்பாக்குள்ள விசுவாசமாக இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். There are many different kind of people in this world. Some people will be with you in your hard times and some people will leave you in your hard times. Some people will promise you that they will help you, but in the last minute they will not help you. Some people will be with you and act like they care about you, but inside they will feel happy when you're struggling in your life. We cannot trust all the people in this world easily, but this one person will always be with us and he is a trustworthy person. Are you wondering who it is? It's none other than our Jesus. Look what the Bible says in 1 Peter chapter 2 verse 6. And whoever believes in him will not be put to shame. Yes, if you believe in our Lord Christ, you will never be put to shame. Whatever the situation might be, don't worry about anything. The tables are going to turn because our Lord will never let us to be disappointed. Keep your faith in him and receive your blessings. God bless you all. Have a blessed day. Amen.